எல்லோரும் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறீங்க போல். கண்டிப்பாக பண்ணுவோம். ஏன்னா 80 வருஷத்தில் இந்தியா நிறையா சாதிச்சிருச்சு. எஜுகேஷன் பார்த்தோன்னா இந்தியாவோட டாப் ரிச்சஸ்ட் பர்சன்ஸோட பசங்களாக இருக்கட்டும், பொலிட்டீஷியன்ஸோட பசங்களாக இருக்கட்டும், இந்தியாவில் எந்த அளவுக்கான ஒரு எஜுகேஷனை கன்சியூம் பண்ணுறாங்களோ அதே அளவுக்கான எஜுகேஷனை தான் இங்கே இருக்க ஒரு ஏழை குழந்தைகளாக இருக்கும், ஏழை மாணவர்களும் கன்சியூம் பண்ணுறாங்க. சாரி, இந்தியாவில் தான் ஏழைகளே இல்லையோ, நான் தான் தப்பாக சொல்லிட்டேன் போல். இப்போ மெடிசன் பார்த்தோன்னா இந்தியாவோட அதே மாதிரி எல்லா பொலிட்டீஷியன்ஸுமே, எம்எல்ஏலேருந்து எம்பி, மினிஸ்டர், சிஎம், பிஎம்லேருந்து எல்லாரும், சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் உட்பட எல்லாருமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கமே போக மாட்டாங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் பக்கமே போக மாட்டாங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் அவ்வளோ நல்ல ஒரு ஃபெசிலிட்டி இருக்குல்ல, மெடிக்கல் ஃபெசிலிட்டி. ரீசெண்டாக எடுக்கப்பட்ட என்விரான்மெண்டல் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸில் 177 நாடுகளில் 176வது இடம் நம்ம இந்தியா பிடிச்சிருக்கு. அந்த அளவுக்கான இயற்கை வளங்களை பாதுகாக்கணும். உங்களுக்கு ஏதாச்சும் டெவலப்மெண்ட் வேணுமா, கடல் ஓரமாக ஏதாச்சும் இடம் வேணுமா, டெவலப்மெண்ட்டுக்காக போர்ட் கட்டணுமா, ஹார்பர் கட்டணுமா, அங்கே இருக்க பெரிய பெரிய பங்களா வில்லா அடிச்சுக்காங்க. அது நம்மளுக்கு முக்கியமே இல்லை. ஆனால் பக்கத்தில் இருக்க கூரை வீடுகளையோ ஓட்டு வீடுகளையோ இடிக்கவே கூடாது. அது நம்ம கவர்மெண்ட் செய்கிறாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். இந்தியாவில் போராட்டம்னா என்ன? ஏன்னா மாணவர்கள் போராடவே மாட்டாங்க, சானிட்டரி ஒர்க்கர்ஸ் போராடவே மாட்டாங்க, டீச்சர்ஸ் போராடவே மாட்டாங்க, டாக்டர்ஸ், நர்ஸ் யாருமே போராட மாட்டாங்க, டெம்பரவரி ஒர்க்கர்ஸ் யாருமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா போராட்டம்னா என்னன்னே தெரியாது. அவங்களுக்கு போராட வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு நம்ம இந்தியாவோ நம்ம கவர்மெண்ட்டோ எதுவுமே வைக்கிறது இல்லையே. அவங்களோட எல்லா ஒரு விஷயங்களையுமே அப்படியே ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துட்றாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமே வைக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நாடாக இருக்குது நம்ம நாடு. கண்டிப்பாக 80வது இண்டிபெண்டன்ஸ் டே நம்ம கொண்டாடியே தான் ஆகணும். தன்னோட இந்திய நாட்டில் இருக்க தமிழ்நாடு அப்படின்ற ஒரு ஸ்டேட்டோட ஒரு மீனவர்களை 850 மீனவர்களை இன்னொரு பக்கத்து நாடு கொண்டு போட்டதுக்கப்புறமும், சுட்டு போட்டதுக்கப்புறமும், பல மீனவர்களை சிறைபிடிச்சிட்டு போனதுக்கப்புறமும் அந்த நாட்டுக்கு 71,250 கோடி நிதி உதவி கொடுத்து அந்த நாட்டோட கல்விக்கும் மற்ற வளர்ச்சிக்கும் இந்தியா உதவி பண்ணவே இல்லை. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே.